என்னென்ன ட்ரிப் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன ட்ரிப் சர்வீஸ்லாம் வச்சிருக்கீங்க? சொல்லுவாங்கல்ல 10 நிமிடத்தில் தாம்பரம் அப்படின்ற மாதிரி. நம்ம விஎம்எஸ் டிராவல்ஸை மக்கள் ஏன் புக் பண்ணணும்? நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரஞ்சித். இன்னைக்கு நம்ம விஎம்எஸ் டிராவல்ஸோட நிர்வாக இயக்குனர் திரு சுதாகர் கூட பேசிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து இந்த ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க, சில பேர் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போயே ஆகணும். அந்த மாதிரி என்னென்ன ட்ரிப் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன ட்ரிப் சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? சார், நமக்கு தான் வந்து டூர் பேக்கேஜஸ் வந்து சிட்டி டூர். நார்மலா வந்து சிட்டி டூர் வந்து நமக்கு அவைலபிளா இருக்குது. சென்னை சிட்டிக்குள்ள அவங்க போறதுக்காக ஒரு செடன் டைப் வெஹிக்கிள்ல இருந்து இனோவா, டெம்போ டிராவலர், அப்புறம் மினி பஸ், இந்த மாதிரி சிட்டிக்குள்ள என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு, மெரினா பீச்ல இருந்து திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் நம்ம காந்தி மண்டபம், பிர்லா கோளரங்கம், எக்மோர் மியூசியம், இந்த மாதிரி முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே ஒன் டேல கவர் பண்ற மாதிரி லோக்கல் சிட்டி டூர் நாங்க அரேஞ்ச் பண்றோம். அது இல்லாம சிட்டி பக்கத்துல சென்னை சிட்டில இருந்து நியர்பைல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் சொல்லுவாங்கல்ல 10 நிமிடத்தில் தாம்பரம் அப்படின்ற மாதிரி. 10 நிமிடத்தில் மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்குலாம் இருக்கா? ஆமா சார், ஆமா சார். ஓகே. மினிமம் வந்து மகாபலிபுரம் அண்ட் பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அண்ட் வேலூர் இருக்கு. அப்புறம் திருப்பதி, திருத்தணி அண்ட் காளஹஸ்தி, இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இருக்கு சார். ஓகே. பொதுவாக வந்து திருப்பதிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய புக்கிங்ஸ் வரும். இப்போ திருப்பதிக்கு போனாலும் சரி, இல்லை எங்க போனாலும் சரி, நம்ம விஎம்எஸ் டிராவல்ஸை மக்கள் ஏன் புக் பண்ணணும்? மற்றவங்க எல்லாம் வேண்டாங்க, விஎம்எஸ்க்கு வாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்களுக்கு நல்ல டைம்லி சர்வீஸ், நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜர்னிக்காகவும் சேஃப் ஜர்னிக்காகவும் உங்களுடைய உடைமைகளுக்கும் உங்களுக்கும் முழு பாதுகாப்போடு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க எங்ககிட்ட வரலாம். இந்த டூர் பேக்கேஜில் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரைவருடைய சர்வீஸ் தான் நாங்கள் வந்து இதில் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து ஆரம்பத்தில் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வந்து முடிகிற வரைக்கும் கஸ்டமரை ரொம்ப சேஃபாக அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் அவங்க செலக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுலேருந்து அவங்க எப்படி கஸ்டமர்கிட்ட பிஹேவ் பண்ணணுன்ற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக அவங்களுடைய சேஃப்டியை நாங்கள் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். டிரைவருக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க? டிரைவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து அவங்களுடைய டிசிப்ளினை வந்து பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறோம். அவங்களுடைய யூனிஃபார்ம்ல இருந்து ஷூ முதல் கொண்டு வண்டியில் வாட்டர் பாட்டில் மெயின்டைன் பண்ணுறது, வண்டியை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் டிரைவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். இப்போ பொதுவாக வந்து இந்த ட்ரிப் பேக்கேஜ்லாம் சொன்னீங்க, சென்னை அவுட் ஆஃப் சென்னை சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து சொந்த வண்டி இல்லாதவங்க தான் எடுப்பாங்க. சில பேருக்கு வந்து டோட்டல் டிராவலே வந்து என்ன சொல்றது, நிறைய பேருக்கு இது மயக்கம் வரும், வாந்தி வர கேசஸ்லாம் நிறைய, என்ன மாதிரி கேஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போது அங்கே உங்களோட சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க? இந்த ஹில் ஸ்டேஷனுக்காகவே இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் உள்ள டிரைவர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்காங்க. சென்னை மற்றும் சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ரூட் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நம்ம கிட்ட இருக்காங்க. இது மூலமா அங்க தங்குறதுக்காகவும் நம்ம டிரைவர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல தங்கலாம், எங்க வந்து ஃபுட் நல்லா இருக்கும், இது எல்லாமே நம்ம டிரைவர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நான் சொல்றேன் சார். சரி சார், இந்த டூர் பேக்கேஜ் சொல்லிட்டு இருந்தீங்க, எந்தெந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்க கவர் பண்றீங்க? சார், நம்ம டூர் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 days பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க நியர்பை ஏலகிரி சார். சென்னையில இருந்து நமக்கு ரொம்ப நியர்பை வந்து ஏலகிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏற்காடு, அதுக்கப்புறம் கொல்லிமலை இருக்கு, ஊட்டி அண்ட் கொடைக்கானல், அப்புறம் ஏனமலை, அப்புறம் மூணார் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து வயநாடு. இது எல்லாமே வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ல வருது. இது வந்து மினிமம் 4 days கவரேஜில் செடன் டைப் வெஹிக்கிள், இனோவா, டெம்போ டிராவலர், மினி பஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். சம்மருக்காக ஒரு பெஸ்ட் பேக்கேஜும் நாங்கள் இதுக்கு முன் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே. என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க? பொதுவாக வந்து புக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க? இந்த நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் ரேட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்வீஸ், வண்டியோட குவாலிட்டி, டிரைவருடைய சர்வீஸ், இது எல்லாமே எங்ககிட்ட வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது எங்களது உங்களுக்கு ஒரு 10% கம்மியாகவே இருக்கும் சார். டேரிஃப் 10% கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் தருவீங்களா? ஆமாம். நம்ம இந்த நேர்களுக்காக நம்ம 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் சார். பொதுவாக ஹாலிடே டைமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் இருந்தாலும் சரி, ஃப்ளைட் டிக்கெட் தாறுமாறாக இருக்கும், ட்ரெயின் டிக்கெட் இருக்கும், பட் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கும். பஸ்ஸும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ரஷ் போகும். இப்போ மக்கள் வந்து டக்குன்னு யோசிக்கிறது வந்து ஏதாவது டிராவல்ஸ் இருந்தால் இங்கேருந்து அப்படி போயிடலாம், பஸ்ஸில் போயிடலாம், இல்லைன்னா காரில் போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஎம்எஸ் டிராவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் உசிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் டைமில் வந்து மக்கள் வந்து விஎம்எஸ் டிராவல்ஸ் தான் புக் பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட எண்ணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உடனே நான் ஊருக்கு போய் ஆகணும், விஎம்எஸ் டிராவல்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மக்கள்? நம்மளுடைய கான்டாக்டுக்கு வந்து வெப்சைட் இருக்கு, www.vmstravels.co.in. அதுக்கப்புறம் நம்மளுடைய கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கான தேவையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார்.